பழிக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கேத்து பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா. எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல. வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகனானே. வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல. வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. ஆளை கரும்பாலை நாம் போடலாம். ஆத்தாருள் தானே சாராக்குது. சாரை பாகாக நாம் காய்ச்சலாம். அம்மாருள் தானே இனி பார்க்குது. செய்தொழில் நேர்த்தியுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற சக்கரை தேவன் இங்க ஊர் மதிக்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் உன்னருளாதானே. வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல. வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. இங்கே நாம் கொண்ட கைராசியே அம்மாவள் தந்த அருளாசியே. என்றும் என்னை காக்கும் மகராசியே. வாழ்வேன் நான் உந்தன் புகழ் பேசியே. பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் பெற்றவன் ஏனியடா. அக்கறை சேர்வதற்கு அன்னைதான் தோணியடா. காலமெல்லாம் காவலுக்கு தாயிருக்க கமலங்கள் ஏது. வெள்ளிக்கிழமையிலே அம்மா வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல. வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகனானே.
போல. வாங்குடா 420 பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்து தகம் பார்க்கலாம் வாடா. வாங்குடா 420 பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்து தகம் பார்க்கலாம் வாடா. மாங்கா தின்னா கூசுதே தேங்கா தின்னா கூசுதே பக்கத்து வீட்டு பார்வதி பொண்ணு என்ன மச்சி ரவுஸ் விட்டா சாரி மச்சி லெஃப்ட் கண்ண தூசு பட்டா ரைட் கண்ணு துடிக்கும் மச்சி. மேட்டு குடி 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 குளிஞ்சு புட்டா சாத்து குடி திட்ட குடி மூக்கு பொடி தும்மலத்தா கேட்டு கடி புள்ளி போட்ட சக்கை போட்டுடா அவ துள்ளிக்கிட்டு ராக்கெட் விட்டுறா சட்டம் போட்ட சட்டை போட்டுடா நான் திட்டம் போட்டு வட்டம் ஓட்டண்டா. நூலுக்கு ஊசி வேணும் ஊசிக்கு காது வேணும் பொண்ணுக்கு ஆணு வேணும்டா. கேக்குதே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா. வாங்குடா 420 பீடா தகிர் 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 வாங்குடா 420 பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா. திகிர்தானா திகிர்தானா தனானா 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 திகிர்தானா திகிர்தானா. கோமளி வந்துட்டே குத்தாட வந்துட்டே ஏங்க கார்த்திக் ராஜா கோமாளி வந்துட்டான்டா மருதமணி வந்துட்டாங்க என்ன போறாங்களோ 2 பேரும் தெரியலையே. கோமளி வந்துட்டேன் குத்தாட வந்துட்டேன் கோமளி வந்துட்டேன் குத்தாட வந்துட்டேன் கூடி இருக்கும் உங்கள் கல்ல வணக்கம் வந்துட்டேன் கூடி இருக்கும் உங்கள் கல்ல வணக்கம் வந்துட்டேன். அங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதீங்க அங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதீங்க அங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதீங்க அலைய விட்டு விலகி இங்க பதிராம பக்குவமா உட்காருங்க உட்காருங்க நல்ல பாதைய விட்டு விலகி நல்ல பதறாம ஓடாம உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வந்தியலா இதுக்கு முன்னாடி வந்தியலா வந்தியலா இதுக்கு முன்னாடி வந்தியலா வந்தியலா இதுக்கு முன்னாடி வந்தியலா எங்களோட நாடம் பக்கம் ஓடோடிதான் வந்தியலா எங்களோட நாடம் பக்கம் ஓடோடிதான் வந்தியலா. கோமளி வந்துட்டேன் குத்தாட வந்துட்டேன் கூடி இருக்கும் உங்கள் கல்லாம் வணக்கம் வந்துட்டேன். குடிவா பப்பப்பா 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 ஏரிப்பப்பா 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 எட்டு டு பாப்பா அப்படி கொத்தனாரு வேலை பார்க்கும் கொத்தனாருக்கு வணக்கமே கொத்தனாரு வேலை பார்க்கும் கொத்தனாருக்கு வணக்கமே. காலு கிடைக்காம அலையிற மேஸ்திரிக்கும் வணக்கமே சித்தாளு கிடைக்காம மேஸ்திரிக்கு ஒரு சல்யூட் வணக்கமே. வீடுகளை கான்ட்ராக்ட் பிடிச்சு பூஜாம போட்டு இருக்கும் இன்ஜினியருக்கு வணக்கமே. பல வீடுகளை கான்ட்ராக்ட் முடிச்சு பூசாம என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்ஜினியருக்கு சல்யூட் வணக்கமே. அப்படி உள்ளக்காடு உழுது நம்ம விவசாயத்தை பார்க்கணும் உழவர்களுக்கு வணக்கமே நம்ம உழவர்களுக்கு வணக்கமே. கோமளி வந்துட்டேன் கொத்தாட வந்துட்டேன் கூடி இருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் உங்களுக்கெல்லாம் கோடி வணக்கம் வந்துட்டேன். வாங்க வாங்க உட்காருங்க அந்த கால நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த கால நிக்காதீங்க. அப்படி பதயத்தை விட்டு விலகி பதயத்தை விட்டு விலகி ஆமா நீங்க பக்குவமா உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க அப்படி வந்த கால நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த கால நிக்காதீங்க. அப்படி
கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 போடுற அவன் ஒரு ஏமாளி 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 இளையத்துற ஒரு கோமாளி 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 போடுறா நான் ஒரு ஏமாளி ஏமாளி. பலே வணக்கம் மந்திரம் நமஸ்தே லப குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு அதை சாப்பிடத்தே முடியல. இத்தனை வச்சா எப்படா அப்படி தின்னா தொப்பை மசிறு நான் குறையும். மட்டனுக்கு மட்டனு சிக்கனுக்கு சிக்கனு முட்டைக்கு முட்டை மீனுக்கு மீன் மீன் வறுவல் இடியாப்பம் இடியப்பம் புரோட்டா என்னென்ன வச்சாங்க. ரொம்ப அந்த உபசரிப்பு இந்த தாய்மார்கள் நம்மள தாத்தாக்கெல்லாம் என்ன வேணும் ஏது வேணும்னு ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு சிறப்பான ரசிகர்கள் இப்போத்தையும் ஒரு ஒரு ஆளாக கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. நாடகம் ஆரம்பிச்சாச்சும் சத்தம் கேட்டாத்தையும் ஆளுங்க வரும். ஆரம்பிக்கலாம் இன்னும் ஆரம்பிக்கல இருப்பாங்க. சிறப்பான ரசிகர்கள் நீங்கள் எல்லாம் முதலாளி நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஒரு ஆளும் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சுருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிறப்பாக இருக்கும். சிறப்பான ரசிகர்கள் என் தம்பியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. 45 நாள் லீவில் சந்தோஷம் தாங்க முடியாது. 46ஆம் நாள் பள்ளிக்கூடம் போயில என் வளர்த்த தம்பியெல்லாம் வேண்டிக்கிட்டே போவாங்க. ஆண்டவனே மாரியாத்தா மகாலிங்கமூர்த்தி ஐயா எப்படியா டீச்சர் செத்து போயிருந்தேன் ஆண்டவனே அப்படின்னு 46ஆம் நாள் போயில ரொம்ப வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பள்ளிக்கூடம் போயில அதுவும் 46ஆம் நாள் தூங்கி எந்திரிச்சான் பாரு. எந்திரிச்சோம்னா ஒரு 8 மணி 8:30 மேலே 9 மணி ஆகுது. தயவு செய்து வாயை அப்படி வைக்காதடா பயந்து வருதுடா. அப்படி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவேன். 11 மணி வரை ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் 12 மணிக்கு மேலே சரி நீ பள்ளிக்கூடம் போவேனாண்டா அப்படின்னு சொன்னா பேக்கெல்லாம் வேலிக்கருவ தூரில் கிடக்கும். இந்த சந்தோஷம் வேலிக்கருவ தூருக்குள்ள அவங்க என்னடா பண்ணுவாங்க? வேலிக்கருவ தூருக்குள்ள என்ன செய்வாங்க? நேற்று கூட நீ பண்ணா இல்ல என்னடா பண்ணாங்க சால? நீ பண்ணா இல்லடா நான் ஒண்ணுமே பண்ணல. ஆனால் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். நம்ம ஏரியா வந்து நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஊர் நம்ம ஏரியா. ஏன்னா இத்தனை கலைகள் இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம். ஆமாம். ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் இது வைக்கலாம். எதுப்பா? கிராமிய நிகழ்ச்சி. அப்படி சொல்லுப்பா. ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தால் கரகாட்டம் வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தால் வில்லு பாட்டு வைக்கலாம். சரி. ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தால் கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000 இருந்தால் புருஷன் முண்டாட்டி டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். ஓஹோ. ஒரு 50,000 இருந்தால் புருஷன் மட்டும் தண்ணியை குடிச்சிட்டு ஊர் ரொம்ப இழுக்கலாம். ஒரு 20,000 ரூபா இருந்தா 20,000 இருந்தால் பொண்டாட்டி நம்மள புருஷன் நீ என்னடா ஆள் எனக்கு நான் தான் புருஷன் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 10,000 இருந்தால் தண்ணியை போட்டு ஏதாவது வேலைக்கிற தூரில் கட்டி பிடிச்சி தூங்கலாம். அப்படி எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துலையும் நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் சித்திரவிடங்கம் கிராமத்தார்கள் அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடகக்கார மக்களே, எதிர்கால இளைஞர்களே, இலட்சுமி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்கு இன்னும் திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே மற்றும் காஜவாட்டுக்கு ஒண்டிக்கட்டையே தொண்டிக்கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூர்ந்து நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருகே வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவிக்கொண்டு நாடகத்தை அப்பொண்ணு இப்பொண்ணு கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமா
அருள்கிறார் மகிழகிலே முண்டகு கண்ணியம்மா மாங்காடு தனிவாளு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி தோடு அம்மா அருணை மாறி கருகிறார் கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார் மகிழகிலே முண்டவே கண்ணியம்மா மாங்காடு தனிவாளு காமாட்சி அம்மா மாங்காடு தனிவா காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோழுகம் அருளை வாரி தருகிறார் அருளாக முருவெடுத்து கருமாறி அறிகிறார் புன்னலூர் மாரியம்மா புகழங்கு தேவியம்மா நல்லூர் மாரியம்மா புகழ் தேவியம்மா புன்னலூர் மாரியம்மா புகழங்கு தேவியம்மா என்னமெல்லாம் திட்டவளே என்னமெல்லாம் என்னமெல்லாம் திட்டவளே எங்கள் முத்து மாரியம் அகிலாண்டேஸ்வரி மகமாகியே அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் கருணாக முருவெடுத்து அருமாறி அறிகிறார் மகிழகிலே முண்டகை கண்ணியம்மா மாங்காடு தனிவாடு காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாடு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி தீச்சட்டி ஏற்றி வந்த திருமுகத்தை காண வந்தோ முதல் திருமுகத்தை காணுகின்றோம் தீச்சட்டி ஏற்றி வந்த திருமுகத்தை காண வந்தோ மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகின்றோம் தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுவார் தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடும் தொட்டி நீலே காமாட்சி குழந்தையாக தவறு அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி கருணாக முருவெடுத்து கருமாறி அறிகிறார் மயிலையிலே முண்டகை கண்ணியம்மா மாங்காடு தனிவாளு காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாடும் காமாட்சி அம்மா கைதட்டி 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 உற்சாகத்துக்கு அன்பு உறவுகளே நான் வளர்த்த ஆத்தாக்கால நல்லா கைதட்டுங்க புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு ஜங்கு ஜங்குன்னு குத்துறியல்ல நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க ஏன்னா கைதட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான் ஆமா மனுஷன் படுத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும் உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவரிக்கிறோம் இந்த கையை எப்படி வச்சு படுத்தோம்னா கை மரன்னு இருக்கும் இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கத்தான் கைதட்ட சொல்றது எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால நிலை 2 கயறு 2 குண்டு சகல அந்த 2 குண்டு எதுக்குடா அதாவது பின்னால சுரண்டுனால மூக்குல ஒரே அடி சொல்லட்டி அடிக்கிறதுக்கு 800 ரூபா ஜாக்கெட்டு தையக்கூலி கொடுத்து தச்சு கயிறு கட்டி 2 குண்டு வச்சு புருஷன் புள்ள அம்புட்டும் வேலிக்கருவை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து தௌசரில் 32 ஓட்டை இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? நம்மளும் அதே ஓட்டை தௌசர் தானே. 32 ஓட்டை இருக்கு. அவன் படுற பாடு வெயிலில் கட்டு சாவேன். இப்போ நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் 8 நாளைக்கு ஒன்று சேர்ந்து
அந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. எப்படி சால திருவிழா வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பெண்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கும். அவங்க பார்த்தா ஜவுளி கடைக்கு போகணும்னு சொல்லுவாங்க, பென்சி ஸ்டோருக்கு போகணும், அங்கே இது பியூட்டி பார்லர் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ஆம்பளை உள்ள அம்புட்டு பித்து கொண்டு போய் திருவேன். தலை எந்த காசை வாங்கி எங்கிட்டு கட்டுறது, எந்த கடைக்கு போகிறது, இந்த கடுப்பில் தான் தாங்க முடியாமல் புராந்தி கடைக்கு போயிடுறது. பிளாக் பேரல் அது கொஞ்சம் கூடிடுச்சுன்னா சாக்கடையில் படுத்து கிடப்பேன். இந்த கடனை நினச்சி அவங்க எதை பற்றியும் கவலைப்படுற இல்லை. எங்கள் அம்மா வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த ஒன்று சேர்ந்து அந்த 8 நாளைக்கு அந்த பெண்கள் அந்த சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து கைதட்ட அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேறு. அந்த 8 நாளை கொட்டுவா பாருங்க. அப்படிதான் நானே ஊர்ல அப்படிதான் ஊர்ல கும்மி கொட்டையில நின்று பார்த்துருப்பேன். அப்படிதான் நானே அப்படி பேசிக்கிடுவாங்க. நம்மளால ஆம்பளையால் நுழையாம போற இடையில அவங்க ஓட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்தில் போய் நின்றுக்குருவேன். நின்றுக்கிட்டு அதாச்சு அண்ணே அண்டால அப்படின்னு சொல்லிட்டு அதோட இப்படி பல்ல காமிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். சிரிச்சு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுற்றி வருவாங்க. அப்படி சுற்றி வருவேன். 3ஆவது ரவுண்டு அந்த அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டும் மண்டே ஓடுத்துக்கிட்டும் முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறு மாதிரியே முடிப்பார், ஏன்டா முளைப்பாரி போட்டோம். அப்புறம் நம்ம அளவுல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாமல் ஊரில் எப்படி சால நம்ம ஊர் ரொம்ப சிறப்பான ஊர். அப்படி சொல்லுப்பா. ஏன்னா எந்த சத்தமும் இருக்காது. நம்ம தான் விடிகிற வரை கத்திக்கிட்டு இருப்போம். நம்ம கத்துனோம்னா ஏன் கத்துனா பேசுனா 70,000 பணத்தை வாங்கணும், அதுக்கு தான் நம்ம கத்துறோம். அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க இருக்கான்னா ஏன் போச்சே நம்மகிட்ட காசு போச்சே அப்படின்னு அவங்க அமைதியாக இருப்பாங்க. அந்த நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்னகரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய சித்திரவிடங்கம் அருள்மிகு ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தி முனீஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சித்ரா பௌர்ணமி உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகை மியன்புடையூர் நிகழும் பரவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமர்ந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடைபெற்றுக் கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடி வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக அடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சூட்டி வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு மாமா திண்டுக்கல்லை சென்று ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் இவரங்கமணியிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோகிலவாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சூட்டி வரும் புதுகையைச் சேர்ந்து அனிதா அவர்கள் இவரங்கமணியிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்கள் கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்புடன் சேர்ந்தா குடியை சேர்ந்து DR மகாலிங்கம் அவர்கள் இவரங்கம் இடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா ஊர்லேயும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்கிற வள்ளி திருமண நாடகம் இல்லை. திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் எல்லாருமே நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க. ஒரு 2 மணி 2:30க்கு மேலே தெரியும் வள்ளி திருமணமா இல்லை வெள்ளி திருமணமான்னு. அதனால் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு சகலை புதுகையைச் சேர்ந்து DR மணிகண்டன் அவர்கள் இவரங்கம் அடியிலே ஹார்மோனிய பின்பாட்டை இசைப்பார்கள்.
ஏ ஏ ஆ எம்பாட்டு 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 நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்துவோம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது வாக்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும் அடிமானே உன் நெஞ்சு துவக்கிற ராகம் இது எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து நட்டு வைத்து வளர்த்தேன் நான் நட்டு வைத்து வளர்த்தேன் பூமலர வந்ததெல்லாம் புத்தம் புது வாசமடி பூப்பறிக்க வந்த மழோ புத்தியில மோசமடி அடிமானே கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும் ஒரு நூறு பிரிஞ்சாலும் உதிர்ந்தோடுமே எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்துவோம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீர்க்கணும் அடிமானே உன் நெஞ்சு துவைக்கிற ராகம் இது எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து பலே 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 ரொம்ப சிறப்பாக பாடிய அன்புலங்கள் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாமா சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் ஆவடியார் கோயிலைச் சேர்ந்து பி மோகன்தாஸ் அவர்கள் விரங்க மணியிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள்.
பலே கைதட்டி கொஞ்சமாக கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. எல்லாரும் நாடாம் பக்கம் வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக சேர்த்து அனுபவமாக நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்டர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிள்ளையர் அன்பு அப்பா திண்டுக்கல்லை சேர்ந்து எஸ் ராஜேந்திரன் அவர்களை விறங்கும் இடையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். பலே ஏன்னா எத்தனை ஆல்ரவுண்டாக பார்த்துருக்கலாம். ஆமாம், அதில் குச்சி எடுத்துக்கிட்டு தடாரம் அடிப்பேன், ஒன்றும் புரியாது. ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பு பார்க்குற சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா அம்மனை சேர்ந்த தியாகராஜன் அவர்கள் விரங்கமடையிலே தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேவா இளைஞர் மன்றத்தின் சார்பிலே எனக்கு 500 ரூபாய் என்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். எனது அன்பு சொந்தங்கள் தேவா இளைஞர் மன்றத்தின் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். அன்புலகளை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எப்போவுமே இந்த மேடைக்கு வந்தோம்னாலே அண்ணன் தேவா பற்றி ஒரு பாடல் பாடிடுவோம். இதோ உங்கள் மத்தியில் அந்த பாடலை பாடிவிட்டு கலை பண்ணித்தவங்க வாங்கி தலைவராயா ஒரு அஞ்சல் வாங்க. ஹலோ, காணமலை பொழிதடா கருத்துக்களும் குமிதடா தேவா பேரை சொன்னால் இமயங்கூட நடுங்குதடா இமயங்கூட நடுங்குதடா காணமலை பொழிதடா கருத்துக்களும் குமிதடா காணமலை பொழிதடா கருத்துக்களும் குமிதடா தேவா பேரை சொன்னால் இமயங்கூட நடுங்குதடா இமயங்கூட நடுங்குதடா காணமலை பொழிதடா. கருத்துக்களும் குமியுதடா தேவா பேரை சொன்னால் இமயங்கூட நடுங்குதடா இமயங்கூட நடுங்குதடா. நல்ல உள்ளம் கொண்ட எங்கள் தங்கம் யாரு தெரியுமா நல்ல உள்ளம் கொண்ட எங்கள் தங்கம் யாரு தெரியுமா
பொழிதடா கருத்துக்களும் குவிதடா தேவா பேரை சொன்னார் இமயம் கூட நடுங்குதடா இமயம் கூட நடுங்குதடா பொழிதடா அர்த்தங்களும் குவிதடா தேவா பேரை சொன்னார் இமயம் கூட நடுங்குதடா இமயம் கூட நடுங்குதடா ஊருக்காக உழைத்த உத்தமன் யாரு தெரியுமா ஊருக்காக உழைத்த உத்தமன் யாரு தெரியுமா கருத்துக்களும் குவிதடா அனமலை பொழிதடா கருத்துக்களும் குவிதடா சித்திரவத்தில் வீட்டிருக்கும் தேவா இலங்க மன்றமடா சித்திரவத்தில் வீட்டிருக்கும் தேவா இலங்க மன்றமடா அனமலை பொழிதடா கருத்துக்களும் குவிதடா தேவா பேரை சொன்னார் இமயம் கூட நடுங்குதடா இமயம் கூட நடுங்குதடா இமயம் கூட நடுங்குதடா அன்புள்ள சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு ஹரிஹரன் சீன்ஸ் உரிமை ஏ தருண் புதுக்கோட்டை அன்புள்ளங்கள் சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி வந்திருக்கும் ஒளி அமைப்பு அன்பு மைத்தனர் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் எம்எஸ்டி பிரபாகரன் பெருமருதூர் எம்எஸ்டி ஒளிபெருக்கி உரிமையாளர் பிரபாகரன் பெருமருது நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு மைத்தனர் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் அன்பு மைத்தனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமடையிலே பபுனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் புதுகை அனிதா அவர்கள் விரங்கமடையிலே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி நீ பாடி பாடி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரைச்ச மாவை அரைப்போமா வச்ச துணியை துவப்போமா நம்ம கதைய கேட்போமா பிள்ளை வளர்ச்சி பார்ப்போமா எம்மா ஏயம்மா ஏயம்மா எம்மம்மா ஏயம்மா எம்மா எம்மா அடையம்மா எம்மா 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 எம்மம்மா பால் அம்மாடி ஆத்தாடி அரைச்ச மாவே அரைப்போமா துவச்ச துணியே துவப்போமா ஒரு காதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ போய் அம்மா போய் அங்கே போய் உளுந்து வாங்கிட்டு வாடா பருப்பு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்மளால மனசுக்குள்ளே திட்டு எப்போ பார்த்தாலும் வேலை சும்மா இருக்கணும்னு ஏதாவது பொம்பளை பிள்ளை சொல்லிச்சுன்னு லவ் பண்ண ஆரம்பிச்சு அவங்க பார்த்தா அடி அரைச்ச மாவை அரைக்கிறதும் குழம்பு கிண்டுறது அந்த பிள்ளைய ஒரு வேளை வாக்க விட மாட்டேன். அதுவும் இந்த கல்யாணம் பண்ண புதுசெல்லாம் பார்த்தா 10 நாளைக்கு பொண்டாட்டிய தங்கம் சொல்லுவேன், சிங்கம் சொல்லுவேன், வைரம் சொல்லுவேன். 12 நாள் கழிச்சு பேச ஆரம்பிச்சேன். முகரையில் முழிச்சா விலங்கு மாடி தரத்தி பிடிச்ச முண்டை. 10 நாளைக்கு ஓஹோன்னு பேசுவேன். என் செல்லம் என் வைரம் அவ அம்மாவே திட்டினாலே எஞ்சம்மா அவளை பேசினேன் நல்ல மரியாதை இல்லை, சும்மா ஓட்டிட்டு எல்லாம் அவளை வந்து நீ திட்டாக்கா நான் கட்டி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல 10 நாளைக்கு. அதுக்கடுத்து 10 நாள் கழிச்சு இவன் பித்து கொண்டு போய்
ஒன்று தாய் பக்கமும் பேச முடியாது, பொண்டாட்டி பக்கமும் பேச முடியாது. பொண்டாட்டி பக்கம் பேசுனா அம்மா வேஷம், அதில் அதிர்ச்சயம்மா பொண்டாட்டியை கண்டுக்கிட்டான்ல, அவள் பேச்ச கட்டுக்கிட்டு ஆடுறேன் அப்படின்னு சொல்லு. அம்மா பேச்ச கட்டுக்கிட்டு பொண்டாட்டி சொல்கிற கேட்காம இருந்த வச்சுக்கவே, பொண்டாட்டி பேச ஆரம்பி பொல்லாத அம்மா கண்டுக்கிட்டாங்க, ஒம்மா 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 பொல்லாத நொம்மா கண்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தாங்க முடியாமட்டே. அப்போ நம்ம வீட்டில் அப்படி தான் நடக்குதா சகல? நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, எல்லாரும் வீட்டிலையும் அதெல்லாம் தாங்க முடியாது தான் நம்ம பயில உள்ள புராந்தி கடையில் போய் தண்ணியை குடிச்சிட்டு அங்கனே படுத்துக்கிறது. ஏன்னா வீட்டுக்கு வந்தால் தானே பிரச்சனை, அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனைன்னு. ஆனால் ரொம்ப சிறப்பான பல அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி அரைச்ச மாவ துவைச்ச துணிய ஏபிசிடி எத்தனை எழுத்தியா தலைவன்டா. 26ல் 32 வச்சுனா எத்தனைப்பா? போகலன்னா என்ன செய்யணும்? கடன் வாங்கணுமா? அப்போ வாங்கின கடன் தாண்டா, இன்னும் கடன் தாண்டா இருக்கு நாடு. பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறாள் சண்டாலே, நமக்கு என்ன சொல்லு, கடை வாங்கினோன்னா எப்படி கட்டணும்னு சொல்லி கொடுக்கணும். எப்போ பள்ளிக்கூடத்தில் 9, 10, 11 போகுமா? போகாது. போகலைன்னா என்ன செய்யணும்? பக்கத்தில் கடை வாங்கணும். அப்போ வாங்கின கடை இன்னும் கடை கட்ட முடியலை. சகல என்கிட்ட வாங்கின 1000 ரூபாய் எப்படா கொடுப்ப? தருவம்ல, சும்மா ஒரே இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஆள் வச்சு போட்டுருவேன். இப்போ காசு கொடுத்தேன்னா அப்படித்தேன், காசு கொடுத்தோன்னா குளம் இப்போ பித்து கொண்டு வச்சிருந்தேன். அது வாங்கினேன்னா நம்மளால வேண்டிக்கிட்டே இருப்பேன், எப்படியாவது கொடுத்தவன் வண்டியில் அடிபட்டு செத்துறேன் அப்படின்னு. அப்போ என்னைய எப்படிதான் சொல்றியாடா? என்ன ஒன்னே போய் சொல்லுவேண்ணா, நீ தான் நினைச்சுக்கடா. என்ன இப்போல்லாம் பணம் இருந்தாத்தான் வாழ்க்கை. பணம் இல்லைன்னு வச்சுக்கிறோங்க 10 பைசாவுக்கு மரியாதை இருக்காது. பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆத்தானா இருந்தாலும் சரி, அப்பனாலும் சரி. அப்பா பெரிய கொடுமை. ஏன்னா பணம் இருந்தால்தான் வாழ்க்கை. பணம் இல்லைன்னா யாரும், பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, இப்போல்லாம் நாடாத்து கிளம்பிட்டு வச்சுக்கல, என் பொண்டாட்டிலாம் அடியே ஆற்றி தாங்குறா. கல் சூடத்தை காமிக்கிறது, விபூதி பூசி விடுறது, குளிக்கிறதுக்கு சோப்பு, குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி காய வைக்கிறது, கழுத்த முதுகுல சோப்பு போட்டு விளையாடுறது. 2 நாள் நாடானேன்னு வச்சுக்க, நீலாம் பொலியறது மாதிரி தெரியல, நீலாம் செத்தாண்ணா அப்படின்னு கேட்குறேன். மனுஷன் வாழ்க்கை அப்படித்தான். பணம் இருந்தால்தான் வாழ்க்கை. பணம் இல்லைன்னா நம்ம எப்படி வாழ போகிறோம்னே தெரியலை. எல்லோரும் பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா சம்பாருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. பேங்கலையெல்லாம் போடாது. எல்லா லெக்கிலையும் கொள்ளை அடிக்கிறேன். மனுஷன் நிம்மதியாக வாழ முடியாது. இப்போ நாடகத்தில் சம்பாரித்து ஒரு கார் வாங்கி ஓட்டணும் வச்சுக்க, நம்மளால் பேச ஆரம்பிப்பேன். டெய்லி நாடகம்யா, 7,000 8,000 டெய்லி நாடகம், டெய்லி போகிறேன், கார் வாங்கி ஓட்டுவாங்கல்ல அப்படின்னு சொல்லுவேன். நம்ம காரை விட்டுட்டு பைக்கில் போனோம் வச்சுக்க, கார் வாங்கினா நான் காரு வண்டி டிவி ஹோட்டல்னு காரை தூக்கிட்டு போட்டோம்னு சொல்லுவேன். சரி பைக்கை விட்டுட்டு நடந்து போனதுக்கு நம்மளால் பேச ஆரம்பிப்பேன். எப்படி ஊரு காசு அதிகமாக திங்கவும் சுகரு கூடிருச்சுன்னு சொல்லுவேன். ஒன்றும் நம்மளை வாழ விட மாட்டேன், சாக விட மாட்டேன், அதனால சாக மாட்டேன். மனுஷன் வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான். பணம் இருந்தால்தான் வாழ்க்கை. அதனால் எல்லாரும் பார்த்து பத்திரமா ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா எப்போ எப்படி என்ன செய்ய போகிறோம்னு ஒன்றுமே தெரியாது. என் தம்பியெல்லாம் நல்லா படிக்கணும். அப்பா நல்லா படிக்கணும். அப்படி படிக்க பிடிக்கலையா, ஒரு 5 ஆட்டுக்குட்டியை வாங்கி மரியாதையாக மேய்க்கணும். கொடூரமாக மேய்ச்சிட்டு போயிருக்கோம். அதான் கரைச்சல்ல ஆடு மேய்ச்சா ஆளாக போகலாம். ஆமாம், படித்து பாலாக போகிறதுன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் படிப்பு தான் முக்கியம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய ஆள் படிக்க போகிறோம்னு ஆத்தா பண்ண காசு வாங்கிட்டு அவங்க லோனு காசு வாங்கி, சிட்டை காசு வாங்கி, நெல் போட்ட காசை வாங்கி அவங்க கொடுக்க, அவங்க பார்த்தா காலேஜில் போய் அவங்க 4 பேர் சேர்ந்து பீர் வாங்கி குடிக்க, ஃபில்ட்ரு வாங்கி இழுக்க, ஹாஸ்டலில் தங்கி நம்ம வீட்டில் பேச்சுக்குவா, என் மயன் சென்னையில் படிக்கிறேன், அவன் சென்னை பாரில் குடிக்கிறது அவனுக்கு தான் தெரியும். இவங்க இங்கேருந்து பெருமையாக என் மயன் சென்னையில் படிக்கிறான்னு சொல்ல. அப்புறம் அங்கேருந்து போன் அடிப்பேன். அவன் அப்பா ஃபீஸு காசு கட்டணும், அது சாப்பாடு ஃபீஸு கட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அடிப்பேன். கடைசியில் எல்லா பாடமும் பெயிலாகத்தான் இருக்கான். சார் நீ படிக்கும்போது என்னடா ஒன்று? ஏய் என் படிப்புலாம் வேறடா. என்னடா சொல்கிறேன்? எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாரே செத்து போயிட்டார். அவ்வளோ ராசி. ஏன்டா சொல்லிக் கொடுத்த இவன்ட்ட இருந்தால் நம்ம தப்பிக்க முடியாதுன்னு
அவர் செத்து போயிட்டாரு. அவ்வளோ படிப்பு, நம்ம படிப்பு. எத்தனாவது ஒரு சகல படிச்சிருக்கீங்க? ஆமாம், டேட் டிகிரி. ஓ ஆஹா, ரொம்ப ஆமாம், 3வது டிகிரி. நான் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட மற்றும் உங்களை முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியரை காத்து கொண்டிருக்கும் திணையத்தூரை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பவன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்றோம். எங்களை வாழ வைக்கிற தெய்வமே நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. எப்போவுமே வருஷம் இந்த மண்ணெலாம் இருக்காது, மேடு தண்டியாக இருக்கும். இந்த கலையரங்கத்தை பார்த்தோம்னா அவங்க என்னவோ கேணிக்குள்ளே கிடக்கிற மாதிரி தெரியும். இன்னைக்கு தான் கொஞ்சம் பாதி இன்னும் நாடகம் பார்க்குற மாதிரி தெரியுது. சில நாளில் பார்த்தா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இந்த வருஷம் நிறைய செலவு பண்ணி மண்ணுகள்லாம் அடிச்சிருக்காங்க. அதுவரை ரொம்ப சந்தோஷம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணி இனிமையே துவங்கின வளர்த்த ஆத்தாக்க, அண்ணன், அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாரும் பைக்கில் போகல. தயவு செய்து ரொம்ப கவனமாக போங்க. உங்களை கும்பிட்டு கேட்கனே அன்பு சொந்தங்களே. ஏன்னா நம்ம சரியாகத்தான் போவேன், எவனாவது வந்து குறுக்க மாட்டிடுவேன். மாட்டி அப்புறம் மண்டை உடைன்னு சொல்லுவேன். இந்த பள்ளிக்கூடத்து பையன்லாம் பாவம். அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்க்குறேன், 17 வயசு ஒரு பையன், இன்னொருத்தன் 18 வயசு 19 வயசாக இருக்கும். 2 பேரும் பைக்கில் ஓரேன். போனவே டிப்பருக்குள்ள கொண்டே விட்டேன். ரோட்டில் பார்க்குறேன், வெறும் குடல் மட்டும்தான் இருக்குது. தயவு செய்து கும்பிட்டு கேட்குறேன் என் அன்பு தம்பிகளே, பைக்கில் போகிறலாம் ரொம்ப கவனமாக போங்க. அது மட்டும் இல்லை, குழந்தை ஒட்டியெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறங்க. வளர்த்த ஆத்தாக்கெல்லாம். ஏன்னா நிறைய ஆள் கல்யாணம் காட்சி பண்ணி குழந்தை இல்லாமல் தவமாக இருப்பாங்க. குழந்தை இல்லைன்னாலே நம்மளுக்கு மரியாதையே இருக்காது. 10 வருஷம் ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லைன்னு வச்சுக்க நம்மளால பேச ஆரம்பிச்சிடுவேன். எல்லாம் புள்ள வைக்க வழியில் நீலாம் ஏன்டா திடுற அப்படின்னு. குழந்தை இருந்தால்தான் பெருமை. அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கிறேன்னு தெரியும். நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம். அன்றைக்கெல்லாம் ஒரு 3 வயசு குழந்தை ஒரு வீடியோ பார்க்குறேன். விளாண்டுக்கு இருந்தவன் திடீர்னு காரு பக்கத்தில் நிற்கிது. அந்த காரு கதவை திறந்துட்டு, காரு சும்மா இருக்குன்னு கதவை திறந்து காருக்குள்ளே போயிட்டேன். கதவு லாக் ஆகிருச்சு. ஆஹா, புள்ள வெளியே வர முடியலை. 3 மணி நேரம் புள்ள அப்படி கதவை தட்டுறேன். தட்டி மூச்சு அடைச்சி இறந்து போயிட்டேன். தயவுசெய்து குழந்தையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்தேன். படகு போட்டி. எல்லோரும் டூரு போய் படகு போட்டிங்க போகிறாங்க. அதில் எல்லோரும் சொந்தம் வந்தால் எல்லோரும் போகிறாங்க. அதில் பாருங்கள், அந்த படகு அப்படியே கவுந்துருச்சு. கவுந்து அதுலேயும் அந்த பெத்த தாய் பிள்ளைய விடவே இல்லை. அப்படியே கட்டி பிடிச்ச வரையே அந்த குழந்தையும் தாய் இறந்து போயிட்டாங்க. தயவுசெய்து கும்பிட்டு கேட்குறேன் வளர்த்த ஆத்தா, அண்ணன், தங்கச்சி எல்லோரும் ரொம்ப கவனமாக இருங்க. பைக்கில் போகிறதெல்லாம் ரொம்ப பார்த்து பத்திரமா போகணும் என்பதை தெரிவித்து கொண்டு இதுக்கு மேலே பேசணும்னா பப்புனுக்காரன் போட்டு அறுத்து குமிச்சிக்கிட்டு இருக்கேன். முண்டை பைய உள்ளே போயிட்டு எப்போத்தான் பொம்பளை வர சொல்லுவேன். இவனே குண்டியை ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. நிறைய ஆளுக்கு தலையெல்லாம் வலிக்கும். சொல்லிடுவாங்க. நம்ம ஏரியா எனக்கு தெரியும். அவங்க சொல்கிறாங்க சொல்ல நான் முன்னாலே சொல்லிடுவேன். அவங்க சொல்லுமுன்னே நம்ம போயிட்டோம்னா அது மரியாதை. அவங்க சொல்லி போனால் அது அவமரியாதை. அதனால் அடுத்த ஆள் நேரத்தை நம்ம எடுத்துக்கிற வேணாம். அவங்க நேரத்துக்கு அவங்கள விட்டுருவான். எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். அமைதியாக இருந்து நான் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் அமைதியாக தான் இருக்கிய என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இணைய துவங்கின்ற பக்த கோடி பொதுமக்கள் பிறந்தலாக வருகை இப்படிக்கு கிராமத்தார்கள் மற்றும் கிராம மிராசுத்தாரர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு சித்திரவிடங்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர்கள் மாவடிக்கோட்டை MK ரத்னப்பா, ஹார்மோனிஸ் அன்பண்ணன் MS செல்வம் அவர்கள் இருவரும் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 60,000, கூடனா 80,000, 1,00,000. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்னைகளில் கொடுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்லை, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், ஐயப்பொங்கல் பஜனை, முருகங்கள் பஜனை, ஓம் சக்தி பஜனை, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கொடுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள். ஐயப்பன் கோயில் ஓம் சக்தின்னு சொன்னது தான் அந்த யாபம்லாம் எனக்கு வருது. ஐயப்பன் கோயில் மாலை ஓடுற முதல் நாள் பார்த்தா ஆள் நேர போதையில் இருப்பேன். அதுக்கடுத்து காலையில் விடிஞ்சு ஐயப்பன் கோயில் மாலை ஓடுறது நிற போதை கண்ணா போதையில் இருப்பேன். என் வீட்டில் கடனை வாங்கி சில்லி எடுக்கிறதும் மீன் பொறிக்கிறதும் ஃபுல்லாக தண்ணியை போட்டு காலையில் கார்த்திகை 1ஆம் தேதி 5:30 மணியை போல் போய் கோயிலில் போய் அப்படியே மாலையோட கோயிலே குருசாமிகிட்ட சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவேன். அந்த புராந்தி வாடை அடித்து குருசாமி மண்டையை போட்டுருவேன். அந்த வாடை குபீர்னு அடிக்கும். அந்த 48 நாளும் பொம்பளை ஆளுங்க பொண்டாட்டிலாம் அப்படி தாங்கும். சாமி உங்களுக்கு இட்லி அவிக்கவா, சாமி மதியம் உங்களுக்கு சாம்பார் வைக்கவா, தயிர் சாதம் கிண்டவா,
நைட்டுக்கு உங்களுக்கு புட்டு அவிக்கவா அப்படின்னு 48 நாள் அந்த தெய்வ கடாச்சம் பார்த்தா அப்படியே ஆற்றி காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறதும் பட்டு அடிக்கிறதும் அந்த தெய்வத்தோடு இருப்பாங்க. அப்படியே 48 நாள் கழித்து 49 நாள் கோயிலுக்கு கிளம்புவேன். கோயிலுக்கு கிளம்ப போயில் நம்ம ஆளுகிட்ட போய் கேட்பேன், பக்கத்து வீட்டில் ஒரு 5000 கொடுங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தார். இன்னும் ஐயப்பன் இங்கேருந்து கொடுத்து விடுற மாதிரி. இவங்க பெரியம்மா மயில் அவங்க போனவுன்னா அவங்க கொடுத்து வர மாதிரி 5000 கட்டிந்தாங்கண்ணே, இருமுடி கட்டி போயிட்டு நான் வந்து உடனே தந்துடுறேன், கோயிலுக்கு மாலை வர்றேன், இங்கேருந்து இருமுடி கட்டி வாங்கி போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடுவேன். கும்பிட்டு அந்த பொறிகடலை வாங்க போயில ரொம்ப வேதனைப்பட்டு வெண்டை வேறு 500 வாங்கிட்டு பொறிகடலை வேறு வாங்கினேன். என்னத்தை அப்படின்னு சொல்லி வாங்கி வந்துடுறா வீட்டுக்கு. 50 நாள் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து இருமுடிலாம் அவுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு கறியெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு அப்புறமா பேச பொண்டாட்டிய நோத்தா என்னடி சாம்பார் வைக்கிறேன், சாம்பார் உம்மால குழம்பு வைக்கிற குழம்பு மரியாதையாக நீ கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிடுவேன் நம்மால். அதுக்கடுத்து பொம்பளை ஆளும் பாச்சு, நீங்கள் என்னடா மாலை விடுறது, அதுவும் பார்த்தா 8 நாளைக்கு ஓம் சக்தி பராசக்தி இந்த தெய்வ பக்தியோட. டே அப்பா இந்த பாட்டில் ஏதாவது சண்டை எழுத்து விட்டால் இவன் ஒன்றும் வெளியில் இருக்கான், கத்தி எடுத்து குத்தி போடுறாங்க, எதையும் சொல்லாதீங்க உங்களை கும்பிடுறேன், இவங்க பாட்டில் சொல்கிறாங்க. ஓம் சக்தி பராசக்தின்னு பார்த்தா ஒரு 8 நாளைக்கு பார்த்தா அப்படியே ஆற்றி அந்த தெய்வமே இங்கே குடியிருக்க நான் வளர்த்த ஆற்ற குளித்து அந்த புடவை கட்டி, சாமி சத்தி சத்தி சுவாமி இட்லி சாப்பிட்றீங்களா சத்தி, உணவு சாப்பிட்டீங்களா சத்தி. அந்த 8 நாள் 9 நாள் கழிச்சு கிளம்புவா கோயிலுக்கு. அவங்களும் இருமுடி கட்டி கோயிலுக்கு கிளம்பி வண்டி எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் வரை பாட்டு ஓடும். மகமாயி சமய உரத்தாயே மனசரங்கி 10 கிலோமீட்ரு ஒரு 15 கிலோமீட்டர் 20 தாண்டோம்னா போடுவா. தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி முனையே மகமா. 25 கிலோமீட்டர் தாண்டி நம்மால் பாட்டு போட ஆரம்பிச்சிடுவாங்க. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன இப்படி ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி இறங்கி சாப்பிடுவாங்க. வண்டி பட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பேசுவாங்க, எப்படி டிரைவரமா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு டிரைவரமா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு வண்டியில் ஏறி வண்டிலேயே அதே ஆட்டுனேன், டிரைவரமா டிரைவரு ஓம் சக்தி. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் பஸ்ஸு கம்மாய்க்கில் கிடக்கு, டிரைவர் கையை நிட்டுக்கிட்டு அக்கா அக்கா அக்கா. தயவுசெய்து சொல்கிறேன், நம்ம கஷ்டத்துக்கு போனோமா தாமியம் போட போகிறோமா மரியாதையாக போயிட்டு மரியாதையாக வரணும். அதில் பார்த்தா அதில் அந்த பையனை அனுப்புறது பார்த்தா அந்த பையனை அந்த 3 நாளைக்கு 8 நாளைக்கு புருஷன் ரொம்ப பக்குவமாக அனுப்புவாங்க. அந்த 8 நாள் இவன் நிம்மதியாக இருக்கலாம் புருஷன் பொண்டாட்டிக்கிட்டு இருந்து. ஆனால் எனக்கெல்லாம் அமைஞ்ச பொண்டாட்டி யோகாரி. என்ன சார் சொல்கிற, நான் கொடுத்து வச்சேன். நான்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நாடாத்து போயிட்டு வந்தாலும் சரி என்னை விட்டு சாப்பிடவே மாட்டான். குழந்தைய 5 மணியாக இருந்தாலும் சரி. அன்றைக்கெல்லாம் மெட்ராஸ் நாடத்து போயிட்டு இருந்தேம்மா, வீட்டுக்கு வந்தேன் நான் வர சாப்பிடவே இல்லை. ஏன்னா வீட்டில் போய் நான் தான் விளைய வைக்கணும். அட சண்டாளா, என் நிலைமை மயிறு அப்படி. அப்போ உங்கள் வீட்டுக்கெல்லாம் எப்படி? டேய் அதை ஏன்டா மைக் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, நீலாம் எப்படா போய் பாத்திரம் வலிக்கிட்டு தான் வர வைப்பியா? துணி துவைச்சிட்டு தாண்டா பாத்திரமே கழுவு. என்ன செய்யற புருஷெல்லாம் பொண்டாட்டி ஆகிட்டேன் விதி என்ன செய்ய, நம்ம தலையெழுத்து அப்படி. அதனால் உள்ளே போயிட்டு இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவங்க வீட்டில் கறி குழம்பா வைக்க ஒரு வாரத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் ஒருத்தன் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டே வந்தேன். சார் எனக்கு லோன்னு அவன் கரண்ட் பிள்ளை ரீடிங் எடுக்க வந்தவன். சார் அவனோட விட மாட்டேன், 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டிலே வச்சுக்கிறது ஐயா. இந்த லோனு காசு வாங்குறதுக்கு புருஷங்காரன் பேசாமல் பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கான். நம்ம ஆள் டைலாக் கொடுப்பான் பாரு, நீ ஆள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குன்னு சொல்லுவேன், எத்து பல்லா இருக்கு நம்ம ஆள் முத்து சிரிப்பு போல் இருக்குன்னு சொல்லுவேன். அதில் அன்னைக்கு இருந்தால் மல்லிகை போய் கொடுப்பேன், 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் அது பரட்ட மாதிரியே தெரியாது, அது பூவை வைடுன்னு சொல்லுவேன். எதுக்கு லோனு காசு வாங்கி இவன் செலவு பண்ணுறதுக்கு? பரட்ட மாதிரி 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். பார்த்தா அவள் பொண்டாட்டிக்கு சேலை ஜாக்கெட்டு, இவங்களை வேட்டு சட்டை 2 கிலோ கறி
நைஸாக புருஷன் கேட்பார் பொண்டாடிக்கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்னவோ மற்ற நாளில் மூத்தத்தை குடித்த மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்குது. ஆசீர்வாதம், வெடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மதுரா. இப்போ லோனு பேர் எல்லண்டி. அந்த ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்குது. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சாங்க தெரியுமா? பணம் வாங்குறவரை அந்த புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாமல் கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் இருக்கேன், மத்தியம் தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குறவரை கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டினவங்களுக்கு கும்பிடுறக்கா, அக்கா 2 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேங்க, இல்லைன்னா என்னை வேலையை விட்டு நீக்குவாங்க அக்கா. அதுதான் ஆசீர்வாதம். ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா லோனில் நாடகமே நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்றுக்கு விடிவெள்ளின்னு, அது விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்கெலாம் வந்துட்டு அவன் லோனுக்காரனா இல்லை புருஷன்னா நமக்கே தெரியலை. வந்து வீட்டு வாசல் வந்து ஒரு பாய் ஒன்று வச்சுன்னா ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். அப்புறம் பணத்தை வசூல் பண்ணுவேன்னா விளக்கு அமர்த்திடுவேன். இதோடலாம் நம்ம வீடெலாம் இருந்து குட்டியச்சிரா போயிடுமா, அவங்க வீடெலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதெல்லாம் 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி. ஆவிடையார் சந்தையில் ஒரு 200 ரூபாய்க்கு கேன் பேக் வாங்கி கொடுக்குறது. அந்த குழு தலைவி மயில புடுங்கின தலைவின்னு. 5ஆம் தேதி ஆச்சுலாம் இருக்கு. அடியே அமுதா ஆனந்தியா வீட்டில் இளவுலக வந்துட்டேங்கிறது. பணம் வாங்கல நல்லா சிரிச்சுக்கிட்டே செலவு பண்ணுறது. காசு கட்ட போயில சொல்லு, சரி நல்ல மரியாதை வீட்டுக்கு வந்தால் தூமியை குடிச்சு நல்ல மரியாதை அவ்வளோதான்டா உனக்கு வர அப்படிங்கிறது. காசு என்ன பார்க்கல உனக்கு எப்படி தெரியுதுங்கிறது. அப்புறமா தான் அவங்க மண்டே போடுறதுன்னு சொல்லு. தயவு செய்து சொல்கிறேன், நம்ம கஷ்டத்துக்கு எதுவும் இப்போ போய் லோனு காசு கட்டால் திடீர்னு சாமி வந்துடுது. அன்றைக்கெல்லாம் போய் சாமி ஒருத்தன் போய் மேனேஜர் போய் காசு கேட்குறேன், அக்கா காசு வைங்கண்ணே, ஆத்தா டே ஆத்தா வந்திருக்கேன்டா, ஆத்தா எப்போ பணத்தை கட்டுவேன்டா பழகா அப்படின்னு அதோட காசு கொடுத்தேன்னா போக வேண்டியது. அதனால் என்ன கஷ்டம் இருக்கும். 50,000 காசு வாங்கினா 80,000 கட்டணும். அதனால் புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு. திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதிய, வியாழை, வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோனில் அந்த கடுப்பில் நோத்தானம்மான்னு புருஷன் தண்ணியை போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவன் இருக்கேன். பொண்டாட்டி கதவை சாத்திக்கிட்டு முதுகில் வீட்டுக்குள்ளே முதுகுலே குத்தும். நம்மளால் அப்படியே உள்ளேருந்து கத்துவா மாதிரி இவன் அடிக்கிற மாதிரியே சாகுடின்னு சொல்லுவேன். வெளியே வந்து சொல்லுவேன், சுடுதண்ணி மாப்பிள்ளை உங்கள் அக்கா பிரித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கழிச்சு சுடுதண்ணி காய வைக்க சொல்லுவேன், உத்தரம் கொடுக்க. நிறைய குறிப்பெலாம் அப்படி இருக்குது. ரொம்ப பார்த்து கவனமாக இருக்குது என்பதை தெரிவித்துக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொழினா உள்ளே போயிட்டேன். இந்த பாடல் எனது சொந்த பாடல். நான் தயாரித்து நான் பாடிய பாடல், நான் நடித்த பாடல், 3 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு கார்த்திக் ராஜா திணையத்துறான் யூடியூப் சேனலில் பாருங்கள் அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு பாடீரா சத்தியே நாவாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே எம்மா மெம்பத்த எம்மாரி கொழுந்தே நீ எங்கூடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீ பாடீரா சத்தியே நாவாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே மாமெம்பத்த எம்மாரி கொழுந்தே நீ எங்கூடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீ பாடீரா சத்தியே நாவாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே முன்னால நான் கெட்டு போனேனடி தன்னால வருவேன் நீ பின்னாலடி. முன்னாலே நான் கெட்டு போனேனடி தன்னோட வருவேன்னு பின்னானடி. தங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்துரு மனசுக்குள்ளே. ஊர் பெண்கள் எல்லாம் என்ன தேடுது, ஏ கண்ணு மட்டும் உன்னை தேடுது. ஊர் பெண்கள் எல்லாம் என்ன தேடுது, ஏ கண்ணு மட்டும் உன்னை தேடுது. அடியே வாடி
ராசாத்தியே அவாரே உசுத்தியே பார்த்த பார்வையிலே அம்புத்த சோலையிலே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகராணி நீ வந்து வச்சுக்கடி மல்லிப்பூ வச்சு நான் காத்திருக்க மகாராணி வந்து வச்சுக்கணி மஞ்சள் சாலி ஒன்று செஞ்சிருக்க மகராசி நீ வந்து கட்டிக்கடி கூத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக கூத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக அழிய வாடிற சத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே பார்த்த பறையிலே நான் பூத்த சோலை மாமெம்பத்த எம்மாரி கொழுந்து கொழுடி கறி விருந்து மாமெம்பத்த எம்மாரி கொழுந்து கொழுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நான் வாரை கொஞ்சம் கொள்ள நீ வாடிற சத்தியே நான் வாரே உசுத்தியே நீ பார்த்த பறையிலே நான் பூத்த சோலை வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் பூத்தையில் செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் பூத்தையில் செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் பூத்தையில் செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்தில் பறக்க விட்ட அம்மானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்தில் பறக்க விட்ட அம்மானத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் பூதையில செஞ்சு புட்டேன்டா தப்பு ராமருக்கு பிரதர் போல வாழ்ந்தவன்டா நான் ஒருவனுக்கு ஒருத்தைன்னு சொன்னவன்டா ஹரிச்சந்திரன் போல நான் இருந்தவன்டா அட அம்பளைக்கும் கற்பு உண்டுன்னு சொன்னவன்டா அத்தனையும் தலையில ஆச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா அத்தனையும் தலையில ஆச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா ஓடு மங்கு அந்த ஓடு மங்கு உள்ள போச்சு பங்காளி இந்த கோல்டு மங்கி போச்சுதடா பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போறோம் பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போறோம் பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வீட்டு வாசல் தோட்டம் துறவு அத்தனையும் 2 இல்ல 4 கூட வச்சுக்கடா மனைவி என்ற ஒண்ணு மட்டும் எப்பொழுதும் சத்தியமா ஒருத்தையோடு நிறுத்திக்கடா அதுல தானே கோட்டை விட்ட மாப்புள்ள அதனால நிக்கிறேன்டா ரோட்டுல அதுல தானே கோட்டை விட்ட மாப்புள்ள அதனால
பின்னால நிக்கிறண்டா ரோட்டுல சோமபானம் அந்த சோமபானம் உள்ள போச்சு பங்காளி இந்த அண்ணன் மனம் பறந்துடுச்சு பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் பூதையில் செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் பூதையில் செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் மோகனே 5 மினிட்ஸ்னே 5 நிமிஷம் குடும்பமே கன்றாவியா போச்சுனே 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட என் மானத்தை சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி 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 தம்பி ஒரு நண்பர் நம்ம நண்பர் என்னை படுத்து கிடந்தாப்புல அவர் விவோ Y100 இந்த செல்லு ஒன்று யாரோ தூக்கிட்டு போட்டாங்க. தயவுசெய்து யாராவது எடுத்து கொடுத்துருங்க. பாவம் நிறைய ஃபோன் நம்பர்லாம் நிறைய இருக்குது. ஊதா கலரு அந்த புல்லு கட்ட இடத்துல படுத்து கிடந்துருக்காப்புல. தயவுசெய்து எடுத்தவங்க யாராவது கொடுத்துருங்க அன்பு சொந்தங்களே. பாவம் அவன் நிறைய நம்பர் இருக்குது, முக்கியமான நம்பர்லாம். விவோ Y100 அந்த செல்லு. மருதமணி மச்சானுடைய டைவர் பாவம் நேத்தன் டைவர் சம்பளமே வாங்கினேன். எனக்கு அதுவும் பெரிய வேதனையாக இருக்குப்பா. அது எடுத்தால் தயவுசெய்து கொடுத்துருங்க அன்பு சொந்தங்களே. ஏன்னா பெரிய நிறைய நம்பர் இருக்குது. இப்போ ஃபோன் அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. மற்றும் அன்பு அண்ணன் MS செல்வம் சித்தர் வழங்கத்தை சேர்ந்து அன்பண்ணன் செல்வம் அவர்கள் எனக்கு 500 ரூபாய் என்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அண்டு கலந்த வணக்கம் அன்பு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்களா? பார்த்தாவே தெரியும் ரொம்ப அமக்கலமா ரொம்ப கலகலகலன்னு உட்காந்துருக்கீங்களா? ஓகே. அப்புறம் தம்பி நீங்க எப்படி எல்லாம் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க. அருமையான பாடல். இந்த பாடலுக்கு எப்படி கொடுத்தார பத்தி அரக்குண்டி வண்டியில ஏறி நீ குரட்டோடலே எனக்கு தெரியும். இப்படி அரக்குண்டி நல்லா இருக்கீங்களா? முருகேசனே சரி அந்த விஷயம்லாம் அப்புறமா சொல்றேன். திண்டுக்கல் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் தியாகன நீங்க ரசிகர் நீங்களா எப்படி நல்லா இருக்கீங்களா? ஓகேடா. நீங்கடா போன வருஷம் நீங்களா எங்கடா போனீங்க? இங்கதான் இருந்தீங்களா? சரி சரி சரி. அப்புறம் அண்ணன் ஒளிபரிக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம அண்ணன் தானா? ஒன்றும் பிரச்சனை எல்லாத்தையும் கேட்குறியே. தங்கச்சி என்னன்னே தெரியல அம்மா. 2 நாளாவே அழுகிறா. அடிக்கிற வெயில் தூங்க வர மாட்டேங்கிறாளா? என்னன்னே அந்த அதெல்லாம் கிடையாது. பேசுகிறப்ப வெறும் தருத்திரியை முடிச்சவா பேசி சொல்ல. இந்த வர்ற மழையும் வராமல் போயிடட்டும். வந்தமா போட்டா போன மாட்டேக்கட்டும். நமது பணியோடு தொடர்பமே. ஹாலு ஹாலு ஏறி நன்னாங்க ஏறி மாமா இழந்த போலோ தோப்புதாண்டா நான் ஏறி உழுப்பட்டுமா பழத்தேடாடு பறிக்கட்டுமா ஏறினாங்க ஏறிதாண்டா மாமா இழந்த போலோ தோப்புதாண்டா ஏறினாங்க ஏறிதாண்டா மாமா இழந்த பாட
அசிங்கம் ஆபாசம் அனிதாவுக்கு பிடிக்காது. சுத்த செய்வம். நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா சாமத்தில நான் வருவேன். நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா சாமத்தில நான் வருவேன். இழந்த பால ரொப்புதாண்டா. பக்கமலம்னா அப்படி இருக்கணும். பக்கமலம் இந்த அளவுக்கு இப்படி இருந்தாதான் தொழில் பண்றதுக்கு ஆசையா இருக்கு. அரகுண்டே நாடக அமைப்பாளர் அண்ணன் ரத்னப்பண்ணனுக்கு நன்றி நினைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி அலை எப்படி போடணுங்கிறது. ஒளிபிரிக்கி சூப்பரியா கூசுமே உங்களுக்கு இன்னும் கூசுதாப்பா. அண்ணே இந்த மாதிரி ஆளையெல்லாம் இனிமேல் நாடகத்தில் போடாதீங்க. ஆள் அழகாக இருக்காப்புல தொழில் உண்மையாலுமே ஆல்ரவுண்டு வாசிக்கிறதுலே விரலில் வாசிக்கிற ஒரே ஆல்ரவுண்டு நீங்கள் தான். உண்மையிலுமா தொழிலில் நல்லா தான் பண்ணுறீங்க. என்ன உங்களுக்கு வாய் மட்டும் சரியில்லையா? அப்படியே அப்படி இருக்கு. ரொம்ப பொறுமையோடு இந்த வள்ளி மேடத்தை கண்டுகளிக்க மாதிரி எப்படிலாம் இருக்கு தெரியுமா? பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன். நாளான கண்ணி பொண்ணு நீங்க வாடாத ரோசா. நாளான கண்ணி பொண்ணு நீங்க வாடாத ரோசா கண்ணு. அவங்க ஜலக்கிரி டை பண்றாங்க. பாட்டு பாடுறது நானா ஆடுறது நீங்க ஏன் ஒரு ஆளை போட்டு 5 ரூபாய் போட்டு அமுக்குறாங்கப்பா. ஆத்தாடி ஜலக்கிரி டை எல்லாம் லீவ் விட்டாங்கல. பூங்குயிலே போடுன்னு சொன்னா வாசிக்கிறாமான்னு சொன்னா நியாயமான விஷயம். அப்படின்னா தூக்கணும் கலையலையா? கை நீட்டி பச்சை குத்தி எங்கன மனுஷன் யாருதா நீதா கை நீட்ட காரணமா. எங்கன மனுஷன் யாருதா நீதா கை நீட்ட காரணமா. நல்லா பூங்குயிலே சொல்லுங்க மாமா. ஏங்க நான் யாருக்காக வந்திருக்கேன்? முக்கியம் நம்ம ஊருக்காகவும் முதல்ல உங்களுக்காக தான் நான் வந்ததே. அப்படி நீங்கள் வரலன்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டில் பேக்க வச்சுட்டு படுத்து தூங்கியிருப்பேன். நேரம் வந்தது யாரு? உங்களுக்காகவே. இது ராத்திரி நேரம். ஒரு வாரமா தூக்கத்தை காணோம். இது என்னங்க பதில் சொல்லுங்க. அது என்னங்க சைசா தள்ளுங்க. இது ராத்திரி எனக்கு தூக்கத்தை காணோம். அப்புறம் அரக்குண்டு கலைஞ்சிருச்சேன்னு என்ன இதுக்கு மட்டும் தான் லேட் ஆகுமா? எல்லாருக்குமே இப்படி தான் லேட் ஆகும். ஓ 3 மணிக்கு தான் தூங்கணும். அது வரைக்கும் என்ன ஒண்ணுங்க? சரி ரைட் ரைட் சரி 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 மச்சா மச்சா எப்பத்தா வருவீங்க உள்ளோ எங்குதி அந்த ஒரு நொடிக்காக மனப்பாறைய
அனிதா உசுறு வாடுது ஏ மச்சான் 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 ஆசை மச்சான் இந்த அழகு செல்லும் மேலதானே வச்சேனே ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு செல்லும் மேலதான் வச்சேனே நான் பட்டு வச்சு பூ முடிச்சு உறவுக்காக தான் கண் விழித்து காத்திருந்து வரவுக்காக தான் எப்பதான் 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 வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக சிறுவாடுது எப்பதான் வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக சிறுவாடுது ஏ மச்சான் 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 திண்டுக்கல் என்னங்க மாமா சரி அதைத்தாங்க நான் நீங்கள் தப்பாக இன்னைக்கு பேசவே மாட்டீங்க எனக்கு தெரியாது உங்களை பற்றி ஆ என்ன பண்ணுற இனிமேலும் முடியாத பாட்டுக்கு நான் அதைத்தான் செஞ்சு தொலையணும் நின்றுக்கிட்டு என்ன சொன்னியா ஆ சரி நீங்கள் ஏன்டா சிரிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம் சரி ரைட்டு விடுப்பா இதையா தெரியுது பார்த்தீங்களா ஆ ஆனால் உங்கள் தலையெழுத்து போகுத பாருங்க நான் வந்து வந்தேன் ஓகே ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் என்ன புள்ளு செவத்த மச்சான் புள்ளு புள்ள ஏ செவத்த மச்சான் புள்ளு புள்ள ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள செவத்த மச்சான் புள்ளு புள்ள ஏ செவத்த மச்சான் புள்ளு புள்ள மனப்பாறை அனிதா யாரு மச்சான் நாங்க புதுக்கோட்டை அனிதா யாரு மச்சான் ராஜேந்திரன் மாமா என்ன புள்ளு மத்தெல்லாம் வாயை இங்க ருச்சி பேசுறீங்கல்ல ஏன் நீங்க வாங்கி போட மாட்டீங்களா அதுக்கு நான் மருந்து ஸ்பெஷலா வச்சிருக்கேன் இப்போ நீங்க வாங்கி பாடுங்க பாடலாம் ஒண்ணுமே அரகுண்டி ஏ ஏ ஏ ஏ என்ன புள்ளு செவத்த மச்சான் ஏ செவத்த மச்சான் புள்ளு புள்ள புதுக்கோட்டை அனிதா யாரு மச்சான் நாங்க புதுக்கோட்டை அனிதா யாரு மச்சான் ராஜேந்திரன் மாமா ராஜேந்திரன் மாமா புள்ளு புள்ள ராஜேந்திரன் மாமா புள்ளு புள்ள